ஆண்டின் பொதுக்காலம் 19வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 18 அருள்வாக்குகள் 15 தொடக்கம் 20 வரை. இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி விளக்குவதற்கு கடினமான பகுதி. விவிலிய அறிஞர்கள் இயேசு இவற்றை சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, மாறாக இவை பிற்கால சேர்க்கையாக இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். அதற்கு அவர்கள் 3 காரணங்களை முன்வைக்கிறார்கள். 1. அன்றைய காலகட்டத்தில் நிறுவன திரு அவை இல்லை. 2. இயேசு ஒரு பாவிக்கு விமோச்சனமே கிடையாது என்று கருதவில்லை. 3. இயேசு பிற இனத்தவரையும் வரித்தண்டுபவர்களையும் அன்பு செய்தார். இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கூற விளைவது, தவறு செய்தவர் தன் தவற்றை உணரவும் அதனை ஒப்புக்கொள்ளவும் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். தவறு செய்தவர் தன் தவறால் உறவுக்கும், தனிப்பட்ட உறவுக்கும் மற்றும் சமூக உறவுக்கும் ஏற்பட்ட விரிசலை சரி செய்ய அவருக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். முறிந்த தனிப்பட்ட உறவை சரி செய்ய இயேசு 4 படிநிலைகளை பரிந்துரைக்கிறார். 1. நேரடி சந்திப்பு. காயப்பட்டவரும் காயப்படுத்தியவரும் ஒருவரை ஒருவர் நேரடியாக சந்தித்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் உங்களை உண்மையாகவே உங்களுக்கு தீங்கு இழைத்திருக்கிறார் என்று உறுதியாக தெரியும் பட்சத்தில் அவரிடம் அன்பாகவும் மரியாதையோடும் அவரை புண்படுத்தாமல் அவர் உங்களுக்கு எதிராக செய்த தவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த உரையாடலில் இதயம் இன்னொரு இதயத்தோடு பேசுவது போல இருக்க வேண்டும். அமெரிக்காவின் ஜார்ஜியாவின் அட்லாண்டாவில் உள்ள கிரேஸ் லூத்தரன் தேவாலயத்தில் வருடா வருடம் ஒரு நிகழ்வு நடக்கும். ஒரு ஆண்டு முடிவதை குறிக்கும் விதத்திலும் புதிய ஆண்டை தொடங்குவதை குறிக்கும் விதத்திலும் எரிக்கும் வழிபாட்டை நடத்துவார்கள். அந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு காகிதத்தை கொண்டு வந்து அந்த ஆண்டில் அவர்களுக்கு நிகழ்ந்த தோல்விகள், தவறுகள், பகைமை உணர்வுகள், வெறுப்பு உணர்வுகள் இவைகளையெல்லாம் எழுதி அதோடு சேர்த்து புதிய ஆண்டில் தாங்கள் எந்த விதத்தில் மாற விரும்புகிறோம் என்பதையும் எழுதி அந்த காகிதத்தை தீப்பற்றி எரியும் கலசத்தில் போடுவார்கள். ஒரு காலத்தில் நல்ல நண்பர்களாக இருந்த 2 நபர்கள் வணிக ஒப்பந்தத்திலே வந்த சண்டையின் காரணமாக ஒருவர் ஒருவரோடு பேசாதிருந்தார்கள். அன்று அந்த ஆலயத்திற்கு வந்து அந்த பலிப்பீடத்தின் முன்னால் எரிந்து கொண்டிருக்கும் கலசத்தில் தங்கள் காகிதங்களை போட்டுவிட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்முறுவல் பூத்து கைகளை குலுக்கிக் கொண்டனர். கிறிஸ்தவ சமூகம் இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு இறை சமூகம், கட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சமூகம் அல்ல. கிறிஸ்தவ சமூகம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட சமூகம். அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும், மன்னிக்கவும் மன்னிப்பு பெறவும், பணிவிடை பெறவும் பணிவிடை புரியவும், கொடுக்கவும் பெறவும் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விழிப்புடன் இருந்து செய்யும் சமூகமாகும். முதல் படியிலே ஒருவர் ஒருவரோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுவது தோல்வியுற்றால் 2ஆம் படிநிலைக்கு செல்ல வேண்டும். 2. குழுவாக சந்தித்தல், சாட்சிகளோடு செல்லுதல். 2 அல்லது 3 ஞானமும் மரியாதையும் உள்ள நபர்களை சேர்த்துக்கொண்டு தவறு செய்தவரிடம் போய் பேசி அவரிடம் ஒப்புரவாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த சாட்சிகள் நடுநிலை தவறாமல் இருவரையும் ஒப்புரவாக்கில் முயற்சியில் ஈடுபட வேண்டும்.
3. பங்கு திரு அவை சந்திப்பு. 1வது 2வது படிநிலை பலனளிக்கவில்லை எனில் 3வது முயற்சியாக பங்கு பேரவையின் உதவியோடு இருவருக்கும் மன ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். பங்கு பேரவையில் யாராவது ஒருவர் எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இன்னும் பிரச்சனையை முற்றி போக செய்பவராக இருக்கின்ற பட்சத்தில் அவரை இந்த ஒப்புரவு கூட்டத்திற்கு அழைக்கக்கூடாது. 4. அதிலும் தவறு செய்தவர் இருமாப்போடும் பிடிவாதத்தோடும் இருந்தால் அவரை இறைவனுடைய இரக்கத்திற்கு விட்டுவிட வேண்டும். அவர் மனமாற்றத்திற்காக நாம் மன்றாட வேண்டும். ஏன் இந்த 4 படிநிலைகளை இயேசு பரிந்துரைக்கிறார் என்றால், யாராவது நமக்கு தவறு இழைத்தால் உடனே நாம் அவரிடம் பேசாமல் உறவை துண்டிப்பதில் ஆர்வம் காட்டுகிறோம். காயப்படுத்துபவரிடம் நாம் பேசும்போது நாம் விடுதலை அடைகிறோம். இயேசு கற்றுக் கொடுத்த இந்த 4 படிநிலை நம்மை காயப்படுத்துபவரிடம் பேசினால் நம்முடைய வலி குறையும், அவரையும் இன்னும் ஒரு புதிய ஒளியில் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இறைவனிடம் வரம் கேட்போம். ஆமேன்.